الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத பல கோடி ஜீவராசிகளை படைத்து ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான். அது வானத்தில் இருக்கக்கூடிய படைப்பாக இருக்கட்டும், பூமியில் இருக்கக்கூடிய படைப்பாக இருக்கட்டும், கடலுக்குள் இருக்கக்கூடிய படைப்பாக இருக்கட்டும், கற்களுக்குள் இருக்கக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும், புழுக்களாக இருக்கட்டும், அனைத்தினுடைய தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வினுடைய அந்த தயால தன்மையினால் தன்னுடைய உணவை பெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா எல்லா படைப்பினங்களுக்கும் உணவினுடைய பொறுப்பை தன்னுடைய கரத்தில் எடுத்து அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றான், ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கின்றான், வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, நாம் அன்றாட வாழ்க்கையில் அந்த உணவை பெறுவதற்காக, ரிஸ்கை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம், உழைத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு விதித்த அந்த உணவு நமக்கு கிடைத்தே தீரும். இருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உழைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உழைத்துதான் நாம் சம்பாதிக்க வேண்டும், உழைத்துதான் நாம் உண்ண வேண்டும் என்பது இந்த உலகத்தினுடைய விதி. மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளை.
அன்பானவர்களே, அந்த வகையில் நம்ம அன்றாட வாழ்வில் உணவை, வாழ்வாதாரத்தை தேடி அலைகின்றோம், கஷ்டப்படுகின்றோம், சிரமப்படுகின்றோம். உணவுக்காக நம் காலையிலிருந்தும் மாலை வரை உழைத்து அந்த காசை கொண்டு வயிறை நிரப்புகின்றோம். குழந்தைகளுடைய பசியை போக்குகின்றோம், மனைவி மக்களுடைய பசியை போக்குகின்றோம். அன்பானவர்களே, நமக்கு வாழ்வாதாரம் மிக முக்கியம். வாழ்வில் அபிவிருத்தி என்பது மிக முக்கியம். அல்லாஹு தஆலா உணவை தேட சொல்லியிருக்கின்றான், உணவினுடைய வாசலையும் திறந்து வைத்திருக்கின்றான். ஆனால் அன்பானவர்களே, இந்த உணவினுடைய ரிஸ்கினுடைய அந்த வரவு நம்ம வீடை வந்தடைய வேண்டும், நம்மை வந்தடைய வேண்டும் என்றால் சில காரியங்களை செய்தாக வேண்டும். உணவு நமக்கு தடைபடாமல் கிடைக்க வேண்டும், வாழ்வாதாரம் நமக்கு தடைபடாமல் கிடைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உணவினுடைய அந்த வாசல் நமக்கு தடைபடுவதற்கு காரணம் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள். அதனால் நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் அப்படியே நின்று போயிருக்கு. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் தடைபெறுகின்றது. அதில் சில விஷயங்களை உலமாக்கள், முஹத்திஸீன்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். உணவுல பரக்கத்து கிடைக்காமல் இருப்பதற்கு சில காரணங்கள். அந்த காரணத்தில் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம் நின்று கொண்டு சாப்பிடுவது. நின்று கொண்டு உணவை சாப்பிடுவது, நின்று கொண்டு பானத்தை குடிப்பது, தண்ணீரை குடிப்பது, இது நமக்கு உணவுல தடை ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், தலையை மறைக்காமல் உண்ணுவது. தலையில தொப்பி போடாம சாப்பிடுவது, தலையில தொப்பி போடாம தண்ணீர் குடிப்பது. அதே போன்று உணவு சாப்பிடும்போது கையை கழுவாம அந்த கரத்தோடு நாம் சாப்பிடுவது, அழுக்கான அந்த கரத்தோடு, அதுவும் உணவில் ஏற்படக்கூடிய பரக்கத்தை நமக்கு தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுவது. பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி நம்முடைய உணவு உள்ளே போகுதுன்னா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உள்ளே போகணும். அது தண்ணீராக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எந்த பொருளை சாப்பிட்டாலும் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ் என்று நாம் சொல்லி சாப்பிடும் பொழுது அதில் பரக்கத்து ஏற்படும். சாப்பிடக்கூடிய தட்டை நல்ல முறையில் சுத்தம் செய்து சாப்பிடணும். சுத்தம் செய்யாமல் அப்படியே விட்டுறது, நிறைய பருக்கைகள், உணவு பருக்கைகள் அப்படியே விட்டுறது, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை வீணடிக்கிறது. அல்லது இறைச்சியை சாப்பிடாம அப்படியே போட்டுறது, அது குப்பைக்கும் அது கழிவுகளிலும் கொண்டு போய் போடுறது. இதெல்லாம் இறைவன் கொடுத்த ரிஸ்கை நாம் வேண்டாம் என்று தூர போடும் பொழுது அது நம்முடைய வரக்கூடிய ரிஸ்குக்கு ஒரு தடையாக ஆகிவிடுகிறது. அதிகாலையில் தூங்குவது. அதிகாலை நேரம் இறைவன் நமக்கு படியெழுக்கக்கூடிய நேரம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு நாளினுடைய உணவு மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கக்கூடிய அந்த நேரம். அதிகாலையினுடைய அந்த நேரத்தில், ஃபஜருடைய தொழுகையினுடைய நேரத்தில் தொழுதுட்டு தூங்குறது அல்லது தொழுகாமல் தூங்குறது. அன்பானவர்களே, அந்த காலத்தில் எங்கள் வாப்பா சொல்லுவாங்க, எங்கள் வாப்பா ஹஸ்ரத்தாக இருந்தாங்க, தாத்தா பெரிய ஹஸ்ரத்தும். ஃபஜர் தொழுதுட்டு வந்து வீட்டில் யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தால் தண்ணீர் அள்ளி ஊற்றிடுவாங்க, பெட்டில் ஊற்றிடுவாங்க, யாரையும் தூங்க விட மாட்டாங்க. ஃபஜர் தொழுத பிறகு வீட்டில் யாரும் தூங்கக்கூடாது, எல்லோரும் ஃபஜருக்கு எந்திரிச்சிடணும். அல்லது ஃபஜர் தொழுத பிறகு யாரும் வீட்டில் தூங்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை, குர்ஆன் ஓதுறது, தஸ்பீ செய்கிறது, தொழுகிறது, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும். அப்படி வீட்டை நாம் விழித்திருக்கும் பொழுது உணவினுடைய வரவை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை, ரிஸ்கினுடைய மலக்குமார்களை நம்ம வீட்டு பக்கம் அனுப்புனான்னு சொன்னால் வீடு திறந்திருக்கணும்.
வீடு திறந்திருக்கணும், சூரிய ஒளி வீட்டுக்குள்ள அடிக்கணும். வீடை நம்ம அடைச்சு வச்சு கொள்கின்றோம். நம்ம எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். உணவை எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை. பகலினுடைய ஆரம்பத்தில் தூக்கத்தில் கழிக்கும் பொழுது அன்பானவர்களே, நம்முடைய உணவினுடைய தடைக்கு, ரிசுக்கினுடைய வருகைக்கு ஒரு தடையாக அது அமைந்து விடுகின்றது. அடுத்ததாக சொல்கின்றார்கள், பள்ளிவாசல்ல உலக பேச்சை பேசுவது. பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து தொழுகணும், அல்லது திக்ர் செய்யணும், குர்ஆன் ஓதணும், இஸ்திக்பார் செய்யணும், ஸலவாத் ஓதணும், உலக விஷயங்களை பேசாமல் மறுமையினுடைய சிந்தனையில் இருக்கணும், அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தில் இருக்கணும், பயான கேட்கணும். ஆனால் இன்னைக்கு பள்ளிவாசல் என்பது நிறைய இடங்களில் அது ஃபித்னாவினுடைய கூட்டமாக ஆகிவிடுகின்றது. அங்குதான் ஃபித்னாக்கள் பேசப்படுகிறது. உலகத்தினுடைய ஊரினுடைய இந்த செயல் இப்படி நடந்தது என்று பேசப்படக்கூடிய இடமாக இன்னைக்கு பள்ளிவாசலினுடைய திண்ணைகள் அமைந்து கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசலில் உலக பேச்சை தவிர்ப்பது, அப்படி செய்வதனால் ரிசுக்கினுடைய அபிவிருத்தி என்பது தடையாக நமக்கு ஆகிவிடுகின்றது. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, குர்ஆனின் ஓதும் பொழுது சஜிதாவினுடைய ஆயத்து வரும். குர்ஆன் ஓதும் பொழுது சஜிதாவினுடைய ஆயத்து வரும் பொழுது சஜிதா செய்யாமல் இருப்பது, சஜிதாவினுடைய ஆயத்தை ஓதிவிட்டு சஜிதா செய்யாமல் இருப்பதும் நம்முடைய உணவுல பரக்கத்திற்கு தடையாக இருக்கின்றது. தொழுகையை கலாவாக்குவது, ஐவேளை தொழுகையில அதிகமான தொழுகையை கலாவாக்குவது, அல்லது ஓரிரு தொழுகையை கலாவாக்குவது, தொழுகாமல் நேரம் தவிர்த்து அடுத்த நேரத்தில் தொழுகிறது, இல்லை தொழுகிறதே கிடையாது. இதுவெல்லாம் நமக்கு உணவினுடைய தடைக்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகின்றது. அன்பானவர்களே, குழந்தைகளை வீட்டில் திட்டிக்கிட்டே இருக்கிறது. பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைகளுக்கு அன்பான விஷயங்களை சொல்லி அன்பாக அரவணைத்து அவர்களை வளர்ப்பது ஒன்று இருக்கின்றது, கண்டித்து வளர்ப்பது ஒன்று இருக்கின்றது. ஆனால் திட்டியே வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள், என்னடா உருப்பட மாட்ட, விளங்காம போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட, இந்த சாபம் இருக்கின்றதே, இதுவும் குடும்பத்தில் பரக்கத்தையும் ரிசுக்கினுடைய அபிவிருத்தியையும் வருவதற்கு தடையாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். அடுத்தது, குர்ஆனை ஒழுவில்லாமல் தொடுவது. குர்ஆன் அல்லாஹ்வினுடைய திருமறையை ஒழுவில்லாமல், சுத்தமில்லாமல், அசுத்தமான நேரத்தில் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒழுவில்லாமல் குர்ஆனை தொடுவது, இதுவும் ரிசுக்கில் பரக்கத்திற்கு ஒரு தடையாக இருக்கும். இன்னும் சொன்னார்கள், அன்பானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில், குடும்பத்தில் அதிகமாக சண்டையிட்டு கொண்டே இருப்பது. எந்த நேரம் பார்த்தாலும் அங்கே சண்டை சவுண்டு கேட்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சத்தம் பெட்டால் கணவன் மனைவி சண்டை வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை அல்லது சகோதரர்களுக்கு மத்தியில், சகோதரிகளுக்கு மத்தியில் சண்டை. எந்த நேரமும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கே ஒற்றுமை இருக்கின்றதோ அங்கே பரக்கத்து ஏற்படும். எங்கே ஒற்றுமை இல்லையோ, சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கின்றதோ அங்கு பரக்கத்திற்கு தடையாக அமையும் என்று நமக்கு இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அடுத்து கபிரிஸ்தானுக்கு போனால், கபிரிஸ்தானில் மறுமையினுடைய சிந்தனை இருக்கணும், அல்லாஹ்வினுடைய வேதனையினுடைய பயம் இருக்க வேண்டும், ஆகிரத்தினுடைய நினைப்பு நமக்கு வர வேண்டும். நம்மை விட்டு சென்று விட்டார்களே இந்த அடியார்கள், நாம் இது போன்று செல்ல இருக்கின்றோம் கபருக்கு, நாம் நல்லமல்கள் செய்து கொள்ள வேண்டும், பாவத்தை விட்டு தூரமாக வேண்டும் என்ற மறுமையினுடைய சிந்தனை கபிரிஸ்தானுக்கு போனால் வரணும். ஆனால் அங்கே சிரித்து பேசிக்கொண்டு நிற்பது, கபராளிகளுக்கு மத்தியில் சிரித்து கொண்டிருப்பது, இது நமக்கு உணவில் பரக்கத்திற்கு தடையாக அமையும். அன்பானவர்களே, அடுத்து சொன்னாங்க, மக்ரிப் இஷாவினுடைய இடைப்பட்ட அந்த நேரம், இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் அடியார்களுடைய அன்றாட அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் தூங்குவது இது பரக்கத்தான நேரம். இந்த நேரத்தில், இடைப்பட்ட நேரத்தில் தூங்குறதுனாலையும் உணவுல அபிவிருத்தி என்பது ஏற்படாது, வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி என்பது ஏற்படாது என்று நமக்கு இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அன்பானவர்களே,
ஒன்று நம்ம சம்பாதிக்கின்றோம், சம்பாதித்து அதை ஓட்டப்பையில் போடக்கூடாது. சம்பாதித்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை ஓட்டப்பையிலையோ ஓட்டச்சாக்கிலையோ போட்டால் இது என்னங்க ஆகும்? அது கீழே விழுந்துடும், வீணா போயிடும். இப்போ நம்ம சம்பாதிப்பதை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால், அதில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்றால், அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்றால், நமக்கு வாழ்வாதாரத்தில் பரக்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய சில காரியங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் அன்றாட செய்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு உணவுல பரக்கத் என்பது ஏற்படாது. இது போன்ற காரியத்தில் இருந்து நாம் தவிர்ந்து இது போன்ற காரியத்தை செய்யாமல் நாம் இருந்தோம் என்றால் நமக்கு வாழ்வாதாரத்தில் நிச்சயமாக பரக்கத்து என்பது ஏற்படும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, இப்ப நம்ம பரக்கத்து இல்லாமல் இருப்பதற்கு சில காரணங்களை பார்த்தோம். வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு சில விஷயங்களை நமக்கு குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது, நபி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பரக்கத்து ஏற்படணுமா, வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படணுமா, இந்த காரியங்களை செய்யுங்க. அதுல முதலாவதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கின்றான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, வஅ்முர் அஹ்லக, நீங்களும் தொழுகையை தொழுகுங்கள், வஅஹ்லக, உங்களுடைய குடும்பத்தினர்களையும் தொழுகைக்காக ஏவுங்கள். நாமும் தொழுகையை தொழுது வந்து நம் குடும்பத்தினர்களையும் தொழுகைக்காக ஏவி வருவது அதில் என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், இப்படி செய்யறதுனால வஸ்தபிர் அலைஹா, தொடர்படியாக அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஐவேளை தொழுகை நாமும் தொழுக வேண்டும். நம் பிள்ளைகள், நம் மனைவி, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தாய் தந்தைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள் அனைவரையும் தொழுகைக்காக ஏவ வேண்டும். குடும்பத்தினர் அனைவரும் ஒரு வீட்டில் தொழுகையாளிகளாக ஆகும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்துல நான் உணவு கேட்கல. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக், நாம் உங்களுக்கு உணவு கொடுக்கிறோம். அல்லாஹ் நமக்கு உணவு கொடுக்கிறான். இந்த ஆயத்தினுடைய தொடர் வார்த்தை, நீங்களும் தொழுகணும், உங்கள் குடும்பத்தினர்களும் தொழுகைக்கு ஏவனும், அந்த தொழுகை தொடர்படியானதாக இருக்கணும். விட்டு விட்டு தொழுகக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடக்கூடாது. அப்படி செய்தால் நான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கின்றேன். அன்பானவர்களே, வல் ஆக்பிபத்து லித்தக்வா, நல்ல முடிவு என்பது இறை எச்சம் உடையவர்களுக்கு தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் குறிப்பிடுகின்றான். முதலாவது என்னங்க? தொழுகைக்காக நாமும் தொழுக வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மனைவி மக்களையும் தொழுகைக்காக ஏவ வேண்டும். அதில் ஒரு கண்டிப்போடு இருக்க வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும். தொழுகைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில், வாலிபர்கள், நம்முடைய மனைவிகள், வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரையும் தொழுகை விஷயத்தில் உறுதியோடு நாம் இருந்தோம் என்றால், கண்டிப்போடு இருந்தோம் என்றால் நிச்சயமாக பரக்கத் என்பது ஏற்படும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான், வமா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபஹுவ யுன்ஃபிகு, எந்த விஷயத்தை நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்கள் மீது செலவு செய்வான். நீங்க மக்களுக்கு செலவு செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு செலவு செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நாம மக்களுக்கு கொடுக்க நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் இருந்து கொடுக்கப்படும். ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் இப்படியாக வருகின்றது, இன்ன லில்லாஹி அக்வாமன் யஹ்தஸ்ஸு பிஹிம், அல்லாஹு தஆலா அடியார்கள்ல சில குறிப்பிட்ட மக்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். பின் நிஅமி பிமனாஃபிஇல் இபாத், அடியார்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவர்களாக மக்கள்ல சில அடியார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். மக்களுக்கு பிரயோஜனம் தருவதற்காக அல்லாஹ் சில அடியார்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறான். உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நீங்க மக்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் செல்வத்தை, ரிஸ்கில் அபிவிருத்தியை கொடுத்து பெரிய செல்வந்தராக, கோடீஸ்வரர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த செல்வத்தை நீங்க மக்களுக்கு கொடுங்கள் என்று 1 கோடி ரூபாய் கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? 1 கோடி ரூபாய் உனக்கு கொடுத்து 2.5 லட்சம் ரூபாயை நீ மக்களுக்கு
தான தர்மம் செய், முடியாதவர்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு அல்லாஹு தஆலா மக்கள்ல தேர்ந்தெடுத்து கொடுக்க சொல்லி நமக்கு ஏவுகின்றான். அப்படி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நான் உனக்கு 10 மடங்கு அதிகப்படுத்திக்கிட்டே தரேன். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா உனக்கு அடுத்து 10 கோடி உனக்கு கிடைக்கும். 10 கோடி கொடுத்தா 100 கோடி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், திருமறை கூறுகின்றது, மஞ்சா அபில் ஹசனதி, யார் ஒரு நன்மையை செய்வாரோ, ஒரு நலவை செய்வாரோ, அஷ்ரு அம்சாலிஹா, அது போன்று 10 மடங்கு அவருக்கு அதிகப்படுத்தி கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இப்போ அல்லாஹ் நமக்கு கொடுக்க சொல்றான். நம்ம கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? அதை நிப்பாட்டிடுவான், கொடுக்கிறத நிப்பாட்டிடுவான். அன்பானவர்களே, நமக்கு ஒரு நண்பர் நம்பிக்கையானவர் நமக்கு காசு கொடுத்து இன்னொருடைய கொடுத்துரு, இவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றார். நம்ம கொடுக்கலன்னு அவருக்கு தெரிஞ்சா என்னங்க ஆகும்? காசு கொடுக்க மாட்டான், நீ நம்பிக்கை இல்லாதவன், நீ கொடுக்க மாட்டாய், நீ ஏமாற்றக்கூடியவன் என்று அல்லாஹு தஆலாவும் நமக்கு கொடுப்பதை நிப்பாட்டி விடுவான். அதுதான் நபி அவர்கள் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கின்றான், வமா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபஹுவ யுன்ஃபிகு, நலவான விஷயங்களில் நீங்கள் செலவு செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உணவை கொடுப்பான், உங்களுக்கு செலவு செய்வான். அன்பானவர்களே, இப்ப நம்ம கொடுக்க நமக்கு அதிகப்படுத்தப்படும், ரிஸ்கில் அபிவிருத்தி என்பது ஏற்படும். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு கஸ்ரத்துல் இஸ்திக்ஃபார், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது. அதிகமாக என்னங்க? பாவ மன்னிப்பு தேடுறது. பாவ மன்னிப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை அதிகமாக சொன்னால் வாழ்வாதாரம் அபிவிருத்தி ஏற்படும். குர்ஆன் சொல்கின்றது, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ, யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பொழியச் செய்து பரக்கத்தை கொடுப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்து, அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்து அவர்களுக்கு பரக்கத்து கொடுப்பான். அன்பானவர்களே, செல்வம் கிடைக்க வேண்டும், குழந்தை கிடைக்க வேண்டும், நமக்கு வானத்தில் இருந்து இறைவனுடைய அருள்மலை பொழிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். அன்றாட காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் பாவ மன்னிப்பு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து பரக்கத்து நமக்கு ஏற்படும். குர்ஆன் கூறுகின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக சொல்லப்படுகிறது, வமையத்தவக்கல் அலல்லாஹ், அடுத்ததாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது, நம்பிக்கை வைப்பது. கடையை திறந்து வச்சு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். கடையை பூட்டி வச்சுக்கிட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா அது நம்பிக்கை இல்லை, அவநம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை செய்து, இறைவன் எனக்கு பரக்கத்தை கொடுப்பான், எனக்கு இறைவன் படியளப்பான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு உணவு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை, முயற்சி இருந்ததென்றால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்து கிடைக்கும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல பரக்கத்து கிடைக்கும், நம்முடைய சம்பாத்தியத்தில் பரக்கத்து கிடைக்கும். அன்பானவர்களே, அடுத்ததாக சொல்லப்படுகின்றது, தக்வாவுடைய மனிதனாக வாழ வேண்டும், இறையச்சம் உடையவராக. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பயந்து பயந்து வாழ்கின்றார்களோ, இறையச்சம் உடையவர்களாக வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான உலக நெருக்கடியை விற்றும் அவர்களை தூரமாக்குகின்றான். உலக நெருக்கடி, வாழ்வாதார நெருக்கடி, கொடுக்கல் வாங்கல நெருக்கடி, நோய் நொடியை கொடுத்து நெருக்கடி, பலவிதமான நெருக்கடியில் இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை வெளியாக்குவது மட்டுமல்ல, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் தஆலா உணவை கொடுப்பான், அளவில்லாமல் கொடுப்பான், வாழ்வாதாரத்தை கொடுப்பான், அளவில்லாமல் கொடுப்பான், பரக்கத்தாக கொடுப்பான். எப்பங்க? தக்வாவுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், இறையச்சமுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுக்கு அன்றாட நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு அன்றாட நன்றி செலுத்தணும். 2 ரக்காத் சுக்ரியா நஃபில் தொழுகணும்.
அல்லாஹ் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறான், என்ன நமக்கு அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு இருக்கின்றது, அருள் கொடைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. குழந்தையை கொடுத்திருக்கின்றான், செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், நல்ல தாய் தந்தையை கொடுத்திருக்கின்றான், ஈமானை கொடுத்திருக்கின்றான், தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் கொடைகளை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், யார் எனக்கு நன்றி செலுத்துவார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்றான். அன்பானவர்களே, செல்வம் நமக்கு பல மடங்காக பெருக வேண்டும் என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்தும். கொடுத்ததற்கு இருப்பதற்கு நன்றி செலுத்த வேண்டும், இருப்பதற்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும், நமக்கு செல்வம் பெருகும். அதே போன்று வாழ்வாதாரத்தில் வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட வேண்டும். அதே போன்று தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நல்ல ஒரு எண்ணத்தோடு திருமணம் முடிப்பது. திருமணம் என்னங்க? திருமணமும் ஒரு மனிதனுடைய பரக்கத்திற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான், அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், நீங்கள் நல்ல முறையில் அழகான முறையில் திருமணம் முடித்தால், நல்ல பெண்ணை சாலிஹான பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்தால், நல்ல எண்ணத்தோடு நீங்கள் திருமணம் முடித்தால், இயக்கூனு ஃபுகராஅ, நீங்கள் ஏழைகளாக இருந்தால், யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் தஆலாவினுடைய அருளை கொண்டு நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். திருமணம் ஒரு காரணம். செல்வந்தர்களாக ஆகுவதற்கு நல்ல எண்ணத்தோடு நல்ல மனப்பான்மையோடு நாம் தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு சாலிஹான ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதினால் வாழ்வாதாரம் பெருகும், ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படும். குடும்பத்தில் இதுவரை ஒரு ஆளுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருந்தான், இப்போ இன்னொரு பெண் வந்துருச்சு, சேர்த்து கொடுப்பான், அடுத்து குழந்தை பிறக்கும், அடுத்து சேர்த்து கொடுப்பான். எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றதோ அவ்வளவு பரக்கத். இன்னைக்கு 1 போதும் 2 போதும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் அதிகமாக குடும்பத்தில் பரக்கத்து என்பதும் செழிப்பென்பதும் அதிகமாகி கொண்டு போகும். அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்து என்னங்க? தானம் தர்மம் செய்கிறது. தானம் தர்மம் செய்கிறதுனால அல்லாஹுவினுடைய புறத்தில் இருந்து நமக்கு அந்த பரக்கத்து என்பது ஏற்படும். அடுத்தது பாவத்தை விட்டுறது. பாவமான காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொன்னா அந்த பாவமான காரியத்தை விட்டு விடுவது. காலையில் எழுந்து வியாபாரத்திற்கு செல்வது, அதிகாலை ஃபஜர் தொழுதுட்டு சிறிது நேரம் திக்ரு செஞ்சுட்டு குர்ஆன் ஓதிட்டு நம் வேலைக்காக போறது. இன்னைக்கு வேலைக்கு நிறைய பேர் எந்திக்கிறதே 11 மணி 10 மணி. அப்ப எப்படிங்க பரக்கத்து ஏற்படும்? இறைவன் படியளக்கும் பொழுது நாம் அந்த படியை ஏற்பதற்காக, உணவை ஏற்பதற்காக நாம் விழித்திருக்கவில்லை, அதனுடைய தேட்டம் இல்லை என்றால் எப்படி அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கும்? அன்பானவர்களே, அதிகாலையில் ஃபஜர் தொழுதுட்டு நம்முடைய கடைகளை திறந்து நாம் வியாபாரம் செய்தால் அதில் ஒரு பரக்கத்து இருக்குது. அதே போன்று அதிகமான செல்வந்தர்கள் அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்வது. நபி அவங்க சொன்னாங்க, ஹாஜிகள் ஒரு காலும் ஏழைகளாக மரணிக்க மாட்டார்கள். ஹாஜிகள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், அடிக்கடி உம்ராவும் ஹஜ்ஜும் செய்யக்கூடியவர்கள் ஏழைகளாக மரணிக்க மாட்டார்கள். செல்வம் பெருக வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் செலவழித்து நாம் உம்ராக்களையும் ஹஜ்ஜுகளையும் அடிக்கடி செய்கிறது. உறவுகளோடு சேர்ந்திருப்பது, தாய் தந்தைகள், சகோதர சகோதரிகள், மனைவி மக்கள் அனைவரோடும் என்னங்க சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படும்? வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்ககிட்ட வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி உங்கள்கிட்ட ஒரு சஹாபி வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்படணும், ஏதாவது சொல்லுங்க. நபி உங்க சொன்னாங்க, ஆயத்துல் குர்சியை அதிகமாக ஓதுங்க. அர்ஷினுடைய அந்த ஹசானாவில் இருந்து வரக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சியை நீங்க அதிகமாக ஓதுங்க. அந்த அதிகமாக ஓதினால் 3 விதமான விஷயங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்று ரிஸ்கில் அபிவிருத்தி, இரண்டாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், மூன்றாவதாக
சொல்லப்படுகிறது, சித்தீக்கீன்களுடைய அவர்கள் எப்படி அமல் செய்தார்களோ, நல்லடியார்கள் உண்மையாளர்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர்கள் எப்படி அமல் செய்தார்களோ அது போன்ற அமல் நபிமார்களுக்கு கொடுத்த அந்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நபிமார்கள் அமல் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ஆயத்துல் குர்சி ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அன்பானவர்களே, ஒரு சஹாபி வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, யா ரசூலல்லாஹ், எனக்கு வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படணும், என்ன செய்யணும் கேட்டார். நான் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றேன், இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய பரக்கத்து என்னை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கின்றது, நான் என்ன செய்யணும் என் நபி உங்ககிட்ட கேட்கும் பொழுது, மலக்குமார்கள் செய்யக்கூடிய, வானலோகத்தில் மலக்குமார்கள் செய்யக்கூடிய அந்த தஸ்பீகை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன தஸ்பீஹ்? நபி உங்க சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எல்லாரும் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த தஸ்பீஹை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 100 தடவை சொல்லி வாருங்கள். ரிசுக்கு உங்களிடத்தில் தேடி வரும், உங்களை தேடி ரிசுக்கு வரும். மலக்குமார்கள் கூறிய தஸ்பீஹ். இதை அந்த சஹாபி சொல்லிக்கொண்டே இருந்தார். சிறிது காலத்துக்கு பிறகு நபி உங்கள்கிட்ட வந்தார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துட்டா, நான் அதை எங்க வைக்கிறது, எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த சஹாபி சொன்னார், அன்பானவர்களே, இந்த தஸ்பீகை நாம் ஃபஜருக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓத வேண்டும். இமாம்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லித்தராங்க. ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் 7 தடவை சூரத்துல் குரைஷ், லிஈலாஃபி குரைஷ் என்ற அந்த சூறாவை ஓதி வந்தாலும் வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எதுவெல்லாம் நம் வாழ்வாதாரத்தில் பரக்கத்திற்கு தடையாக இருக்குமோ அந்த விஷயத்தை விட்டும் பாதுகாத்து, எதுவெல்லாம் பரக்கத்திற்கு காரணமாக இருக்குமோ அப்படிப்பட்ட எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.